2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திரு விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. ஸோ அதிமுக திமுக செய்ததை செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செயல்படுத்த போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வார்களா நெகட்டிவாக எடுத்துக்கொள்வார்களா அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஸோ விஜய் அவர்களோட இந்த ஸ்டெப் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மேட்டர் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகிறது. இந்த மாநாட்டிற்கு அப்புறமா செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று முக்கியமாக அதிமுக திமுக செல்லாத இடங்களுக்கு விஜய் அவர்கள் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம அறிவித்து விடலாம். பொதுவாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஸோ தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் வருவதற்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அறிவிப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி இல்லை. நம்மளோட தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டார்டிங்லேயே அறிவித்து விட வேண்டும். ஸோ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே அறிவித்து தொடர்ந்து அதை வச்சே பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்களாம். அதனால தேர்தல் வாக்குறுதிகளை எழுதிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் திமுக அதிமுக சொன்னதே நம்ம திரும்ப சொல்லக்கூடாது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாகவே தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று சக்தி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு தேர்தல் அறிக்கை மூலமாக வாக்குறுதி மூலமாகவே தமிழக மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம். அதனால விஜய் அவர்கள் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இலவசங்கள் இருக்கவே கூடாது. ஸோ திமுக நிறைய விஷயங்கள் மகளிருக்கு இலவசம் 1000 ரூபாய் அப்படி சொல்லி இலவசம் சொல்லி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக இலவசமாக சைக்கிள்ஸ் இலவசமாக லேப்டாப்ஸ் இந்த மாதிரி இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இலவசத்தை பற்றி ஆல்ரெடி சர்க்கார் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. அதனால் இலவசம் அப்படிங்கிற விஷயம் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்குமே இலவசமாக எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்க தன்னோட உழைத்த காசை வச்சு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு வழியை தேடி நாமளே கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவும் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்களாம். அதாவது ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு ஊரா தனித்தனியா மக்களை சந்திங்க, மக்கள் கிட்ட பேசுங்க. ஸோ மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, ஸோ என்னென்ன விஷயத்த தமிழக அரசு கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சேகரிச்சு அதை ஒன்னா சேகரிச்சு ஒரு அறிக்கையா ரெடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதிகளா ரெடி பண்ணுங்க. ஸோ மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை கொடுப்பது தான் ஒரு சிறந்த அரசாங்கம். ஸோ அந்த அரசாங்கத்தை நாம் உருவாக்க வேண்டும், அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நாம் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்துல விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் மக்களுடன் பேசி ஸோ மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் விஜய் அவர்களோட தேர்தல் வாக்குறுதியோட ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் தமிழக மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இலவசம் அப்படின்னு கொடுத்து ஒரு 40 வருஷம் தமிழக மக்களை முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்தனத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களை வெளியே கொண்டு வருவதற்காக இலவசத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க தன்னோட வாக்குறுதியில் இருந்து. ஸோ இதை தமிழக மக்கள் பாசிட்டிவாக புரிஞ்சுப்பாங்களா இல்லை விஜய் அவர்களுக்கு நெகட்டிவாக புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை நெகட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திரு விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. ஸோ அதிமுக திமுக செய்ததை செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செயல்படுத்த போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வார்களா நெகட்டிவாக எடுத்துக்கொள்வார்களா அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஸோ விஜய் அவர்களோட இந்த ஸ்டெப் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மேட்டர் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகிறது. இந்த மாநாட்டிற்கு அப்புறமா செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று முக்கியமாக அதிமுக திமுக செல்லாத இடங்களுக்கு
விஜய் அவர்கள் சென்று தேர்தல் பிரச்சாரம் வந்து செய்ய போறாங்க. ஸோ வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நம்ம அறிவித்து விடலாம். பொதுவாக வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஸோ தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் வருவதற்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அறிவிப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி இல்லை. நம்மளோட தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டார்டிங்லேயே வந்து அறிவித்து விட வேண்டும். ஸோ இந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே அறிவித்து தொடர்ந்து அதை வச்சே வந்து பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா வந்து இருக்காங்களா. அதனால தேர்தல் வாக்குறுதிகளை எழுதிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் திமுக அதிமுக சொன்னதே நம்ம திரும்ப சொல்லக்கூடாது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாவே வந்து தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று சக்தி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஒரு தேர்தல் அறிக்கை மூலமா வாக்குறுதி மூலமாவே தமிழக மக்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்களாம். அதனால விஜய் அவர்கள் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இலவசங்கள் இருக்கவே கூடாது. ஸோ திமுக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மகளிருக்கு இலவசம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இலவசம் சொல்லி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக இலவசமாக சைக்கிள்ஸ், இலவசமாக லேப்டாப்ஸ் இந்த மாதிரி வந்து இலவசமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இலவசத்தை பற்றி ஆல்ரெடி வந்து சர்க்கார் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. அதனால வந்து இலவசம் அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்குமே வந்து இலவசமாக எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்க வந்து தன்னோட உழைத்த காசை வச்சு எப்படி வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு வழியை வந்து தேடி நாமளே வந்து கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவும் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்களாம். அதாவது ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு ஊரா தனித்தனியா வந்து மக்களை வந்து சந்திங்க, மக்கள் கிட்ட வந்து பேசுங்க. ஸோ மக்களுக்கு என்னென்ன குறைகள் வந்து இருக்கு, ஸோ என்னென்ன விஷயத்த வந்து தமிழக அரசு கிட்ட இருந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சேகரிச்சு அதை ஒன்னா சேகரிச்சு ஒரு அறிக்கையா ரெடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதிகளா ரெடி பண்ணுங்க. ஸோ மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை கொடுப்பது தான் வந்து ஒரு சிறந்த அரசாங்கம். ஸோ அந்த அரசாங்கத்தை நாம் வந்து உருவாக்க வேண்டும், அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நாம் வந்து கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்துல விஜய் அவர்கள் தெளிவாக இருந்து இருக்காங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் கமிட்டிகள் அமைத்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் வந்து மக்களிடம் பேசி ஸோ மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விஜய் அவர்களோட தேர்தல் வாக்குறுதியோட ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இலவசம் அப்படின்னு கொடுத்து ஒரு 40 வருஷம் வந்து தமிழக மக்களை முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்தனத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களை வெளியே கொண்டு வருவதற்காக இலவசத்தை வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க தன்னோட வாக்குறுதியில் இருந்து. ஸோ வந்து இதை வந்து தமிழக மக்கள் பாசிட்டிவாக புரிஞ்சுப்பாங்களா இல்லை வந்து விஜய் அவர்களுக்கு நெகட்டிவாக வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது வந்து விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை நெகட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா?